உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு திரிகோண ஸ்தானத்தில் புதனுடைய பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். இந்த நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். நேரடி பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கவங்க ஆன்லைனும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே மிகப்பெரிய போராளிகள், வாழ்க்கையை போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அப்படின்னாவே சுயம்பு அப்படின்னு சொல்லுவோம். சுயம்பு அப்படின்னா தானாகவே வளர்ந்து ஒரு ஆலமரமாக விருட்சமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணால் வாழ்க்கையில் வெற்றி உறுதி அப்படின்னு நினச்சிட்டு வாழக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அந்த மாதிரி இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 7 சனி காலகட்டத்தில் டோட்டலாக எல்லா விஷயத்துலேயும் பிரச்சனை, எதை எடுத்தாலும் சண்டை சச்சரவு. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இன்றைக்கி திருமண வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறீங்க. நிறைய பேருக்கு விவாகரத்து பிரச்சனை, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகரமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான திரிகோண ஸ்தானத்தில் மே மாதம் 11ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். அந்த பயிற்சி 20 நாளுக்கு இருக்க போது. மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான திரிகோண ஸ்தானத்திலிருந்து பலனை கொடுக்க போகிறார். முதல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ முதல்ல கல்யாணம் ஆகும். அதே மாதிரி கல்யாணம் ஆகி சண்டையில் இருக்குது சார், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க தனுசு ராசி என்பவர்கள். ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு அவர் 9ஆம் இடமான அதிபதியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமணமாய் குழந்தை பிறந்துச்சு, அதனால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பிரிவினைன்ற ஒரு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் அவர் 12ஆம் அதிபதியும் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் பிரிவினையை நோக்கி செல்ல வேண்டிய சூழ்நிலைகள். 2வது 7 சனி காலகட்டம் வேறு. அந்த 7 சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பிரிவினையாக இருக்குது. அந்த மாதிரி பிரிவினையை சந்தித்தவர்கள் இந்த காலகட்டத்தில் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரிவினையிலேருந்து விடுபட்டு சேர்ந்து வாழறதுக்கான யோகம் வரும். இல்லை சார் டைவர்ஸ்லாம் வாங்கிட்டோம் சார், வேறு கல்யாணத்துக்கு தான் முயற்சி பண்ணுறோம் ஆனாலுமே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட திருமணம் எல்லாமே பிரச்சனையை தான் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் திருப்பி ஒரு கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்குமான்னு கேட்டால் இந்த ஒரு 20 நாட்களில் முயற்சி பண்ணுங்கள். ஒரு மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இல்லை ஒரு வரன் பார்க்குறது, இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட ஜாதகம் கொடுக்கறது, இதெல்லாம் இந்த 20 நாளில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுதிருமணம் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அதே போல் நிறைய இந்த தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி சுயம்பு அப்படின்னு சொன்னேன். கடந்த காலகட்டத்தில் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், கடன், அவமானத்தை சந்தித்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். மிகப்பெரிய அவமானம் பார்த்திங்கன்னா, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினாலும் இழந்துங்கே வேந்தன்னு சொல்கிற மாதிரி கடன் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் தோற்று போயிட்டேன். சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வாங்கின கடனுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருக்கும். அவங்க கடன் வாங்கிட்டு அவங்க ஆள் எஸ்கேப் ஆகிருப்பாங்க. நீங்கள் கடன் வாங்கிட்டு அதை நீங்கள் உங்களுடைய பணத்துலேருந்து, உங்களுடைய வருமானத்துலேருந்து, உங்களுடைய தொழிலேருந்து கட்டுற மாதிரி சூழ்நிலை வந்துருக்கும். சில பேருக்காக கையெழுத்து போட்டிருப்பீங்க. அந்த கையெழுத்து போட்டதுனாலே பார்த்திங்கன்னா நிறைய வழக்குகள் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 20 நாட்களில் நிறைய மாற்றங்கள் வரும். 2வது இந்த புதன் 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய தருணமாக இருக்குது. அப்போ தொழிலில் இருக்கவங்களுக்கு இந்த 20 நாட்கள் நீங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய கவனம் செலுத்தினீங்கன்னாவே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புதனுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகுது. முதல்ல என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்புகள் தேடி வரும்.
தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் கடந்த 7.5 வருஷமாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கான வாய்ப்புகளை நோக்கி நகரும் பொழுது, ஏன்னா அந்த 20 நாள் தான், 20 நாளில் ஒரு மாற்றம் வந்துருமான்னு கேட்டால், ஒரு நாளில் ஒரு கிரகம் வந்தால் கூட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அந்த 20 நாள் மாற்றம் வருமானா கண்டிப்பாக மாற்றம் வரும், வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. இல்லை சார், நான் வந்து ஏற்கனவே கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒருத்தர் பணம் தரேன்னாரு, இல்லை வேண்டாம், திருப்பி கடன் வாங்கக்கூடாதுன்னு விட்டுட்டேன், வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இல்லை ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணி நொந்து போயிட்டேன், வேண்டான்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி வாய்ப்புகள் வரக்கூடிய தருணம், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. அதேபோல் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் போயிடுச்சு, நான் வந்து கடன் ஒருத்தட்ட கொடுத்தேன், அந்த கடன் வரல, இந்த மாதிரி வராத பணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வசூலாகக்கூடிய வேறு நேரம். அதனால் யாரெல்லாம் வந்து கடன் கொடுத்துருக்கீங்க, இல்லை கடன் கொடுத்தவங்க தரமாட்டுறாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண வரவு வரும். அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் என்ன ஆகிடுச்சுன்னா, நிறைய இடத்துல சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உங்களுக்கு நிறைய பேரை பிடிக்காமல் வேலையை விட்டு அமைச்சிருப்பாங்க. நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலையில் பிரச்சனை, நித்திய கண்டம் பூர்ணாயுசுன்னு சொல்லுவோம். எங்கே போனாலும் சண்டை சார், என்ன பண்ணாலும் யாருக்கும் என்னை பற்றி தெரியல, மேலதிகாரி என்னை போட்டு வேணும்ட்டே டார்ச்சர் பண்ணுறாங்க, கீழே உள்ளவங்க சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. நிறைய இடத்துல வந்து நானாக சண்டை போட்டு வெளில வர வேண்டிய சூழல் வந்துச்சு, நானாக சண்டை போட்டு வந்தேன், இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன், அங்கேயே இருக்கிறேன், 2 பேர் வேலையை செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒன்றுமே நடக்காமல் வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த 20 நாட்களில் வேலை வாய்ப்புக்கு தேடுங்க. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த புதன் தான் என்ன பண்ணுவார்னா, கம்யூனிகேஷன், யாருக்கிட்ட நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமை கொடுத்தீங்களோ, யாருக்கிட்ட நீங்கள் ஒரு வாய்ப்பை தேடி அலைகிறீங்களோ, அந்த இடத்துக்கு அந்த பேப்பர் கரெக்டாக போய் சேரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேரும்போது என்ன ஆகுனா, அது ஒரு வாய்ப்புகளாக மாறும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 20 நாட்களில் வேலைகள்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. அதே போல் யாரெல்லாம் அரசாங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறீங்களோ, இந்த 20 நாட்களில் எக்ஸாம் போகிறது, இந்த 20 நாட்களில் அப்ளை பண்ணுறதெல்லாம் செய்யலாம். அதே போல் யாருக்கெல்லாம் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும் ஆசை இருக்குது, எனக்கு வந்து ஆனால் வந்து சீட்டு கிடைக்குமான்னு தெரில சார் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெளியூரில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு கிடைக்குமான்னு தெரில, இந்த ஒரு 20 நாட்களில் அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததில் படிப்பு கிடைக்கும். அதே போல் நிறைய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு 20 நாட்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு 7ஆம் அதிபதி புத பகவான் அவர் 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, வெளிநாடு தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். எனக்கு கடன் நிறைய இருக்குது சார், கடன் அடைக்கிறது ஒரே வழி வெளிநாடு போனால் தான் சார், வெளிநாடு போவனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போவீங்க. முயற்சி பண்ணி நிறைய தோற்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா தனுசு ராசி என்பவர்கள் எதை செஞ்சாலும் பிரச்சனை. அப்போ இந்த காலகட்டத்தில் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 20 நாட்களில் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க, கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் உறுதி. வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த 20 நாட்கள் மாறப்போகுது. அதே போல் நிறைய தனுசு ராசி என்பது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை, சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் இருந்து உங்களுடைய பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 20 நாட்கள் இருக்கும்போது, அதில் யார்கிட்ட சண்டை போடுறீங்களோ அவங்ககிட்ட போய் தைரியமாக பேசுங்க, தப்பே கிடையாது. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்களாக அந்த நாட்கள் மாறும், அது எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் இடம் விற்கலை, வீடு விற்கலை, அதனால் என்னுடைய கடனுடைய அளவு குறையலை, என்னுடைய பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது, கடன் வாங்கி நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், அந்த கடனுக்காக வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், அந்த இடம் விற்காதனால வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், என்னுடைய பாதி சம்பளம் வந்து பாதி வருமானம் இல்லை 3/4 வருமானம் லோன் கட்ட தான் போகுது, அதை விற்றலான்னு பார்க்க விற்கவே முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணுங்கள். அந்த முருகனை வழிபாடு பண்ணிங்கன்னா நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது என்றைக்கு வழிபாடு பண்ணால் புதன்கிழமைக்கு வழிபாடு பண்ணணும். நம்ம சொன்ன அந்த 20 நாட்களில் புதன்கிழமைக்கு சிவன் கோவில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணுங்கள். முருகன்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைங்க, இந்த இடம் விற்ற நான் ஒரு அபிஷேகம் பண்ணுறேன், இந்த இடம் விற்ற நான் பணம் போடுறேன், ஏதாவது ஒரு உங்களுக்கு குனிஞ்ச பிரார்த்தனை, உங்களுக்கு பிடித்த பிரார்த்தனையை மனசார பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக நீண்ட நாளாக விற்காத இடம், நீண்ட நாளாக
உங்களால் விற்க முடியாத நிலம் எல்லாமே விற்று அதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகள். ஏன்னா தனுசு ராசி என்பவர்கள் எதை எடுத்தாலும் பிரச்சனை தான் முடிஞ்சிருக்கு கடந்த காலகட்டத்தில். அப்போ இது ஒரு பிரச்சனையான்னு கேட்டால் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா எல்லாம் இருந்தும் நான் அசிங்கப்பட்டுருக்கேன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் பாருங்கள். சொத்து இருக்குது, சொத்தை விற்க முடியல, அதனால் அசிங்கப்பட்டுருக்கேன். இடம் இருக்குது, இடம் விற்றா என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும், அந்த இடத்த விற்க முடியல. நிறைய பேருக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம், நிறைய பேருக்கு லோன் கட்ட முடியாமல் ஆக்ஷனுக்கெலாம் போயிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நம்ம சொன்ன பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு நிலை, நீங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கு வெளியில் வரக்கூடிய தருணமாக இருக்குது. இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே ரெக்கவர் ஆகிட்டு வரீங்க. அதற்கு மகுடம் சூட்டக்கூடிய ஒரு நேரமாக இந்த புதனுடைய திரிகோணஸ்தான பெயர்ச்சி அமையும் அப்படின்னு நம்பலாம். அதே போல் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த காலகட்டத்தில் அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஏன்னா புத பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வரும். நீங்கள் ஏற்கனவே பட்ட அந்த நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களால் என்ன பண்ணுவீங்க, இது வேண்டாம், இது போனால் கடன் வரும், இதை எடுத்தால் பிரச்சனை வரும், இதை செஞ்சால் தொல்லை வரும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவீங்க. அதை பண்ணாதீங்க. அதை பண்ணாமல் இந்த 20 நாட்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை எடுத்து அதற்கான முயற்சிகளை, அதுக்கான வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மேலும் ஒரு வகையில் உயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த புதனுடைய பயிற்சி அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் தனுசு ராசி அன்பர்கள் பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் நல்லா பலமாக இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு 5லேயோ 7லேயோ 11லேயோ லக்னத்துக்கு 5லேயோ 7லேயோ 11லாம் இருந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் நல்ல தசாபுத்திகள் நடக்குது, அங்கே புதனும் சம்மந்தப்பட்டிருக்கு, புதனோட சேர்ந்து ஒரு தசை நடத்துது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய யோக திசையாக மாறும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே மாதிரி சிந்தனையோடு போகிறீங்க, கொஞ்சம் கூட உங்களை மாற்றிக்க மாட்டுறீங்க, அதான் பிரச்சனை. அப்போ அந்த மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை ஒரு வாட்டி பார்க்கணும். சுயஜாதத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த தொழில் செட் ஆகுமா, இந்த வேலைக்கு போனால் கரெக்டாக, உள்ளூரில் வேலை பார்க்கலாமா, வெளியூரில் வேலை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். முன்னேறத்துக்கான நேரமாகவும் கண்டிப்பாக இருக்குது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும். டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி உரலும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 51 பக்கம் கண்ட ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.